திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அடுத்த தலைமுறைக்கான வணிக வரி சீர்திருத்தங்கள் குறித்த சிறப்பு செய்தி மலர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2025ஆம் ஆண்டின் சுதந்திர தின உரையின் போது நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசாக வரி சீர்திருத்தங்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறியதற்கு ஏற்ப மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கடந்த 3ஆம் தேதி சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களை அறிவித்தார். வரும் 22ஆம் தேதி நவராத்திரி விழா தொடங்கும் தினத்திலிருந்து இந்த வரி சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வருகின்றன. இதன்படி 2 அடுக்குகளில் வரி விதிக்கவும் வீட்டு உபயோகப் பொருட்களின் வரியை குறைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய சீர்திருத்தங்களின்படி மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. 36 உயிர்காக்கும் மருந்துகள், மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்களுக்கும் வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைகிறது. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைக்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளால் ஏற்படும் தாக்கங்கள் மற்றும் பொதுமக்கள் பெறும் பயன்கள் குறித்து திருச்சி மண்டல சரக்கு மற்றும் சேவை வரித்துறையின் உதவி ஆணையர் திரு டி சங்கர் எமது செய்தி பிரிவிற்கு அளித்த நேர்முகம் இன்றைய மலரில் இடம்பெறுகிறது. வணக்கம் சங்கர் சார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தன்னுடைய சுதந்திர தின உரையின் போது நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு அது ஒரு வரி குறைப்பு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதன் அடிப்படையில் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அடுத்த தலைமுறையினருக்கான சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள்னு ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்பு வெளியிட்ட பிறகு நாடெங்கும் அதை பத்தி பேச்சு. பல்வேறு பொருட்களின் விலை குறையுது. சரக்கு சேவை வரி துறையின் உதவி ஆணையரா இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 அடுக்குகளில் வரி விதிக்கப்படும் வீட்டு உபயோக பொருட்களுக்கு வரி குறைப்பு, இத பத்தி எல்லாம் நீங்க கொஞ்சம் விளக்கமா எடுத்து சொல்லணும். சரக்கு மற்றும் சேவை வரி முதலாக இந்தியாவில் ஜூலை 1, 2017ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஏற்கனவே சேல்ஸ் டாக்ஸ், ஆக்ட்ராய், எக்ஸைஸ் டியூட்டி போன்ற பலவிதமான வரிகளை ஒருங்கிணைத்து ஒரு நாடு ஒரு வரி என்ற ஒரு கோட்பாட்டின் கீழ் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது 8 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் சமீபமாக பிரதமர் மோடி அவர்கள் இது சார்ந்த ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் வரி குறைப்பு செய்யப்படும் என்று. நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் 3-4 நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இது சார்ந்த விளக்கங்களை அளித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரியினுடைய 2வது கட்ட நகர்வாக இது பார்க்கப்படுகிறது. சரக்கு சேவை வரியோட 2வது நகர்வு. முதல் நகர்வு எது? இதுவரை வரி கட்டமைப்பு என்பது 5%, 12%, 18%, 28%, அது அல்லாமல் 3% என்று மொத்தம் 5 கட்டமைப்புகளாக இருந்தது. தற்போது இது குறைக்கப்பட்டு 2 கட்டமைப்புகளாக 2 விதமான வரி விதிப்புகள். முதலில் இருந்த 5 அப்படியே இருக்கிறது. 12% இருந்த வரி முற்றிலுமாக எடுக்கப்படுகிறது. 18% அப்படியே உள்ளது. 28 என்பது 40% மாற்றப்படுது. புகையிலை, பீடி, சிகரெட் போன்ற சில பொருட்களுக்கு மட்டுமே அது 40% மாற்றப்படுகிறது. என்னென்ன பொருட்களுக்கு வரி குறைப்புன்னு, அதே மாதிரி எந்தெந்த பொருட்களுக்கு வரி அதிகமாயிருக்கு? 18% அப்படியே தொடர்கிறது. 12% நிறைய பொருட்கள் உள்ளன. அதிலிருந்து சில பொருட்களுக்கு முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது. 18%இலிருந்து 5% குறையும் பொருட்கள் கூந்தல் எண்ணெய், ஷாம்பு, பற்பசை, குளியல் சோப், பற்துலக்கிகள், ஷேவிங் கிரீம் போன்றவை 5% இப்பொழுது வரி குறைப்பு செய்யப்படுகிறது. வெண்ணெய், நெய், பாலாடை கட்டிகள், கார வகைகள், சமையல் பாத்திரங்கள், குழந்தைகளுக்கான பாட்டில்கள், தையல் இயந்திரம் போன்றவையும் கைவினை பொருட்களுக்கும் அதே போல 5% வரி குறைப்பு செய்யப்படுகிறது. சிமெண்ட் 28 18% குறைக்கப்படுகிறது. கிரானைட் கற்களும் அதுபோல குறைக்கப்படுகின்றன. பதப்படுத்தப்பட்ட பால், பனீர் மற்றும் பிரெட் போன்றவை 5% இருந்தன ஏற்கனவே. அவை இப்போது முற்றிலுமாக வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இந்த சரக்கு சேவை வரி குறைப்புல ஆயுள் காப்பீட்டு கழகம் LICயோட பாலிசிக்கு நிறைய இதுக்கு சரக்கு சேவை வரியை ரத்து பண்ணிருக்காங்க. இது எதுக்கெல்லாம் அப்படி பண்ணிருக்காங்க? எதெல்லாம் அந்த கட்டமைப்புக்குள் வருது? இதனால என்ன பயன்? லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இதுவரைக்கும் 18% இருந்தது. அதற்கு இப்போது முற்றிலுமாக வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இது பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்கு. எல்லாருமே இப்போ பாலிசி போட்டுட்டு இருக்கிறோம். கணிசமான அளவு வரி குறைப்பு செய்யப்பட்டிருப்பதால் நிறைய பேர் இந்த பாலிசிக்குள்ள வருவார்கள். அவர்களும் இதுல ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பை இதை அமைத்து தருகிறது. இந்த உயிர்காக்கும் மருந்து பொருட்களுக்கு வரி விலக்குன்னு சொல்லியிருக்காங்க. வரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டுச்சா இல்ல குறைச்சிருக்காங்க? இரண்டுமே நடந்திருக்குது. லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்கின்ற ஆயுள் காப்பீட்டு திட்டத்துக்கான 18
18% இருந்தது ஏற்கனவே அந்த பிரீமியத்துக்கு. அது வந்து இப்போது முற்றிலுமாக வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. அது தவிர தெர்மாமீட்டர் 18% இருந்தது 5% குறைக்கப்படுகிறது. மருத்துவ ஆக்சிஜன், பரிசோதனை கிட் மற்றும் திரவங்கள், உபகரணங்கள், மூக்கு கண்ணாடி போன்றவையும் 12% 5% குறைக்கப்படுகிறது. 33 உயிர்காக்கும் மருந்துகள் 12% முற்றிலுமாக அவைகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. 3 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வந்து 5% முற்றிலுமாக வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. அதே மாதிரி 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களுக்கும் வரி குறைப்பு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமாக 28% வரி இருந்தது. தற்போது மோட்டார் மற்றும் கனரக வாகனங்களுக்கு 1200 சிசிக்கு மேற்படாத அனைத்து வாகனங்களுக்கும் 28% 18% வரி குறைப்பு செய்யப்படுகிறது. 1500 சிசி டீசல் வாகனங்கள் 28% 18 குறைக்கப்படுகிறது. 3 சக்கர வாகனங்களுக்கும் அதுபோல 28% 18 குறைகிறது. 350 சிசிக்கு மேற்படாத மோட்டார் சைக்கிள்கள் அவற்றுக்கும் 28% 18 குறைகிறது. சரக்கு எடுத்து செல்லும் வாகனங்கள் 28% 18 குறைக்கப்படுகிறது. ஆம்புலன்ஸ், லாரி போன்றவர்களுக்கும் 28% 18% வரி குறைப்பு செய்யப்படுகிறது. இப்ப நீங்க நிறைய வரி குறைப்பை பத்தி சொன்னீங்க. இந்த வரி குறைப்பு வந்து எப்படி பயனளிக்குதுன்னு நீங்க கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். புதிய மாற்றங்களால் ஏற்படும் விளைவுகள் அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, பொருட்கள் மீதான வரி குறைப்பால் பல பொருட்களின் விலை குறைவதால் விலைவாசி முதலில் கட்டுக்குள் வரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கான வாழ்க்கை தரம் இதன் மூலம் நிச்சயமாக மேம்படும். சிறு மற்றும் குறு தொழில் செய்வோருக்கான சுமை வெகு அளவில் குறையும். புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் பெருகும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறியீடு GDP என்று சொல்லுவோம், அது வந்து கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரி ஏய்ப்பும் கணிசமாக குறையும். அதனால் இந்த அறிவிப்புகள் வரவேற்கப்பட வேண்டும். உள்நாட்டு உற்பத்தி பெருகும், பொருளாதார வளர்ச்சி பெருகும். வரி குறைப்பு அதனால எப்படி பொருளாதார வளர்ச்சி பெருகும்? இது வந்து கன்சியூமர் இண்டெக்ஸ் சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் போது எந்த மாதிரி பொருட்களை வாங்குகிறோம், எப்படிப்பட்ட பொருட்களோடு நாம் கையாளுகிறோம் என்பது முக்கியமாக. வரி குறைப்பு அரசாங்கத்திற்கு வந்து இது பண இழப்பு தான். பண இழப்பு இருக்க சமயம் எப்படி பொருளாதாரம் மேம்படும்? அது நம்முடைய பாரத நாட்டிற்கு எந்த விதத்துல பயனளிக்கும்? இது வளர்ந்த இந்தியா 2047 நம்ம ஒரு இலக்க வச்சிருக்கோம். அந்த இலக்குக்கு மிகவும் பயனளிக்குமா? நிச்சயமாக. 5 லட்சம் ரூபாய் கார் வாங்குறாருன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் குறையுது. அதே மாதிரி டிவி குறைஞ்சிருக்குது. சாதாரண பொருட்களுமே விலை இப்ப குறைப்பு செய்யப்பட்டிருக்கு. சரி, செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வரும்போது வரி பெரிய சுமையாக இல்லாமல் குறைந்தபட்ச வரியாக இருக்கிறது மக்களுடைய பர்ச்சேஸ் பவர் அதிகரிக்கும். அதனால் தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் உற்பத்திகளும் நிச்சயமாக பெருகும். புதிய தொழிற்சாலைகள், புதிய சேவைகள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இப்ப அதிகமாக இருக்கின்றன. இதன் காரணமாக பொருளாதாரமும் உயரும் நீங்க சொல்றீங்க. நிச்சயமாக. விலை உயரும் பொருட்கள், பான் மசாலா, உற்பத்தி செய்யப்படாத புகையிலை கழிவுகள், இதெல்லாம் விலை உயரும். அதுக்கான வரி உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதனால எப்படி நம்மளுடைய சமுதாயத்திற்கு பங்களிப்பு பயனளிக்குதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். தற்போது வந்து புகையிலை, பான் மசாலா போன்றவற்றுக்கு வந்து 28% உள்ளது. அது வந்து 40% உயர்த்தப்படுகிறது. பான் மசாலா, குப்தா, சிகரெட், ஜரிதா, சொகுசு கார்களும் இதில் அடங்கும். குளிர்பானங்கள், IPL விளையாட்டு டிக்கெட்டுகளுமே இதில் அடங்குகின்றன. கிளப் கட்டமைப்பு, இதற்கெல்லாம் வந்து 28% 40% வரி உயர்வு செய்யப்படுகிறது. சின்குட்ஸ் என்று சொல்வார்கள். இதை வந்து ஆதரிக்க கூடாது என்பதனால் இவற்றுக்கான வரி உயர்வு செய்வதனால் இவற்றினுடைய பயன்பாடுகள் குறையும். இது அரசுக்கு வருவாயை குறைச்சாலும் நாட்டு மக்களுக்கு பயனளிக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோட மத்திய அரசு இதை செஞ்சிருக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆமா, நிச்சயமா மக்களுடைய பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் இந்த வரி அதிகப்படுத்தல் நடந்திருக்கிறது. வேற எதுக்கெல்லாம் வரி உயர்த்தப்பட்டு இருக்கிறது? 28% 40% வந்திருக்கிற இந்த சில பொருட்களை தவிர 99% வரி குறைப்பு தான் நடந்திருக்கிறதா நாம் சொல்லலாம். முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, இந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்து 65% வருமானம் அரசுக்கு வந்து கொண்டிருந்தது. 28% வரி விதிப்பின் மூலமாக 11% வருமானமும் அரசுக்கு வந்தது. 12% வரி விதிப்பின் மூலமாக 5%, 5% வரி விதிப்பின் மூலமாக 7% வருமானமும் அரசுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதன்படி நம்ம இப்ப பார்த்தோம்னா 12 வந்து 5%, 28% மொத்தம் 16% வரி விதிப்பை குறைச்சி அடுத்த இதுக்கு நம்ம போறோம். இதன் மூலமாக மத்திய அரசுக்கு 48,000 கோடி இழப்பு வருவதாக ஒரு கணக்கு சொல்றாங்க. ஆனா இதை இழப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் நிதியமைச்சர் சொல்லி இருக்கிறார். வரி குறைப்பினால் அதிகமான பொருட்களை அவர்கள் வாங்கும் போது இந்த இழப்பீடு வந்து சரி செய்யப்படும் என்று நம்பப்படுகிறது. இந்த சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் ஒரு நிவாரணம், வர்த்தகத்திற்கு ஒரு பெரிய உத்வேகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சரக்கு சேவை வரி உதவி ஆணையராக இத பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்.
மறைமுக வரியின் மூலமாக அரசுக்கு கணிசமான வரி வருவாய் ஈட்டப்படுகிறது. வரி விதிப்பின் மூலமாக தான் பொதுமக்களுக்கான சேவைகளை அரசாங்கம் செய்ய முடியும். சாலைகள் அமைப்பதோ, ராணுவத்திற்கு செலவு செய்வதோ, அல்லது குடிநீர், மின்சாரம் போன்ற பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் அரசாங்கத்திற்கு வரி வந்தால் அதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல செயல்களையும் செய்ய முடியும். அதாவது மக்களுக்கு சுமையும் இல்லாமல் அரசாங்கத்திற்கு இழப்பும் இல்லாமல் இது செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த ரேஷனலைசேஷன் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த வரி சீரமைப்பு என்பது பலகாலமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்போது மிக அதிக அளவில் முழுவதுமாக மக்களை சென்றடைய வேண்டிய கட்டத்தில் உள்ளதால் இப்படிப்பட்ட ஒரு வரி மாற்றமைப்பு, வரி விகிதாச்சார சீரமைப்பு நடைபெற்றுள்ளது. நிச்சயமாக இது பொதுமக்களுக்கும் நன்மை பயக்கும், அரசுக்கும் நன்மை பயப்பதாகவே அமையும். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி கட்டமைப்பு அதிகப்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் அண்மையில ஒரு அறிவிப்பு சொன்னாங்க, இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா? இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி உண்டு. ஏற்றுமதி செய்யப்படும் எந்த பொருளுக்குமே வரி கிடையாது. அப்படியே வரி கட்டி இருந்தாலும் அந்த வரி திருப்பி அளிக்கப்படும். எல்லா ஏற்றுமதியாளர்களுக்குமே இது பொருந்தும். ஆக ஏற்றுமதிக்குமே இந்த திட்டத்தின் கீழ் நிறைய பயனுள்ள சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் அவர்கள் இறக்குமதி செய்கிறார்கள், நமக்கு அது ஏற்றுமதி, அவர்களுக்கு அது இறக்குமதி அல்லவா? இதன் மூலமாக ஒரு சிறு பாதிப்பு நம்முடைய நாட்டில் ஏற்படுவது இயல்பாகவே நடக்கின்றது. என திருப்பூர், கரூர் போன்ற இடங்களில் நிறைய ஏற்றுமதியாளர்கள் உள்ளனர். அவர்களுக்கான அந்த பொருட்கள் மீதான வரிச்சுமை அதிகம் என்று நம்பப்படுகிறது. இருப்பினுமே நம் நாட்டில் இந்த விலை குறைப்பினால் இது ஈடுகட்டப்படும் என்று நம்ம நம்பலாம். இந்த வரி குறைப்பு, விலை குறைப்பினால அமெரிக்க அதிபரோட அறிவிப்பினால வர பாதிப்புகள் நிவர்த்தி செய்யப்படும். நிச்சயமாக வெகுவாக குறையும் அல்லது நிவர்த்தி செய்யப்படும். அடுத்த தலைமுறையினருக்கான சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கியமான 7 தூண்கள்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஏற்றுமதி பொருளுக்கு செலுத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி 90% உடனடியாக வழங்கப்பட வேண்டும். ஏற்றுமதிக்கு வரி கிடையாது. ஆனால் சில விதமான சூழல்ல வரி கட்டிவிட்டு அவர்கள் உடனடியாக அதை திருப்பி பெற்றுக் கொள்ளலாம். 10% வரியை ஏற்றுமதியான 60 நாட்களுக்குள் திருப்பி பெற்றுக் கொள்ளலாம். மின் மற்றும் மின்னணு சாதனங்கள் வரி குறைப்பு ஏர் கண்டிஷனர் மிஷின் 28 18% குறைக்கப்பட்டுள்ளன. தொலைக்காட்சி பெட்டிகள், மானிட்டர் மற்றும் ப்ரொஜெக்டர் அவைகளுக்கும் 28 18 குறைக்கப்படுகின்றன. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அது 3 நாட்களுக்குள் வழங்கப்படுவதற்கான உரிய சட்ட திருத்தங்கள் இப்போது கொண்டு வரப்பட்டுள்ளன. டிஸ்கவுண்ட் எனப்படும் விற்பனை கழிவு, டிஸ்கவுண்ட் எப்படி கொடுப்பது என்பதில் சில குழப்பங்கள் இருந்தன. அதையெல்லாம் இந்த அறிவிப்பின் மூலமாக சரி செய்யப்பட்டுள்ளன. வரி மூலம் ஏற்படும் பிரச்சனைக்கு தீர்வான தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டு 30/9 அது செயல்பட துவங்கும். இது போல வரி குறைப்பு மட்டுமின்றி வரி சார்ந்த பிரச்சனைகளை அணுகுவதற்கான பல திட்டங்களும் இதில் உருவாக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசு வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த பொருட்கள் விவசாயிகளுக்கு உயர் முக்கியத்துவம் அளித்து வருகின்ற இந்த நிலையில வேளாண்மைக்கான கட்டமைப்பு வரி குறைப்பு, வரி சீர்திருத்தங்கள்ல அறிவிக்கப்பட்டிருக்கா? ஆம், அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயத்துறைக்கு டிராக்டர் மற்றும் உதிரி பாகங்கள் 18 மற்றும் 12 5% குறைக்கப்படுகின்றன. பூச்சிக்கொல்லி மருந்து, நுண்ணூட்ட மருந்துகள் 12% 5% குறைக்கப்படுகிறது. சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் மற்றும் தெளிப்பான்கள் 12 5% குறைக்கப்படுகிறது. விவசாய இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கும் 12 5% குறைக்கப்படுகிறது. அதே போல கல்வித்துறைக்கும் சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் பயன்படுத்தும் உலக வரைபடங்கள், புத்தக அட்டை, மாதிரி பூகோள உருண்டைகள், பென்சில், கிரையான்கள், பயிற்சி புத்தகங்கள், நோட் புத்தகம் போன்றவற்றுக்கு 12% முழுவதுமாக வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. அழி ரப்பர் 5% அவற்றுக்கும் முழுவதுமாக வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. வரி எக்ஸம்ஷன் உண்டு. நிறைய இதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை அனைத்திற்குமே வரி விலக்கு உண்டு. கல்வி நிறுவனங்கள் அனைத்திற்குமே வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விவசாயத்துக்கு அனைத்துக்குமே வரி விலக்கு உண்டு. வரி சலுகைகளோட இப்ப வரி சீர்திருத்தங்கள்ங்கிற பேர்ல மேலும் பல வரி சலுகைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை மக்கள் நல்ல விதமா பயன்படுத்திக் கொள்ளணும். நகைகளுக்கான வரி குறைப்பு உள்ளதா? 3% உள்ளது. ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஜுவல்லரி அதுல பெரிய வரி மாற்றம் கிடையாது. ஆர்டிகல்ஸ் ஆஃப் டைமண்ட், சில்வர், கோல்டு இதற்கு 3% வரி இருந்தது. அது தற்போது தொடர்கின்றது. அது இல்லாமல் 5% செய்கூலி இப்போது போடப்பட்டுள்ளது. நீங்க சரக்கு சேவை வரி துறையின் ஒரு உதவி ஆணை, அது எங்க செயல்படுகிறது, எப்படி அது செயல்படுகிறதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. திருச்சி மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி அலுவலகம் நம்பர் 1 வில்லியம் சாலை கண்டோன்மெண்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரக்கு மற்றும் சேவை வரி சார்ந்த பொதுமக்கள் மற்றும் வரி செலுத்துவோர் சேவைக்காக திருச்சி ஆணையரகத்தில் திருச்சி ஜிஎஸ்டி சேவா கேந்திரா மற்றும் சுவிதா கேந்திரா என்று பொதுமக்களுக்கு பயனுள்ள பிரிவுகள், வரி செலுத்துவோராக இருக்கலாம் இல்ல பொதுமக்களாக இருக்கலாம், அவர்கள் இதில் அவர்கள் சார்ந்த குறைகளாகவோ இல்ல என்ன கிளாரிபிகேஷன் இல்ல எது வேண்டுமோ அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். திருச்சி அலுவலகம் கடந்த 35 மாதங்களாக மாதந்தோறும் சிறு மற்றும் குறு வாணிபர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கான மாதாந்திர கூட்டத்தை நடத்தி வருகிறது. அதில் அவர்கள் பல்வேறு சந்தேகங்களை கேட்கிறார்கள். அந்த சந்தேகங்கள் அவ்வப்போது நிவர்த்தி செய்யப்படுகின்றன. ஜிஎஸ்டி சேவை கேந்திரா 34@gmail.com அல்லது cxpolicytry@gmail.com இந்த 2 சேவைகளை அவர்கள் பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான விவரங்களையோ அல்லது சந்தேகங்களையோ கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
அடுத்த தலைமுறைக்கான சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் பத்தி எளிமையா இலகுவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிறப்பா அருமையா சொன்னீங்க. திருச்சி செய்தி பிரிவின் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி மேடம். இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய மத்திய அரசின் அடுத்த தலைமுறையினருக்கான சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் குறித்து திருச்சி மண்டல சரக்கு மற்றும் சேவை வரித்துறையின் உதவி ஆணையர் திரு டி சங்கருடனான நேர்முகம் இடம்பெற்றது. மலர் விளக்கம் சாந்தி ரமேஷ்.